எனக்கு தெரிஞ்சு ஒரு கல் ஒரு கண்ணாடிக்கு அப்புறம் அது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது. அதுக்கப்புறம் கதிர்வேலனுக்கு அதில் வந்து ஒரு டீசெண்டான ஒரு வெற்றியை கொடுத்தது. அதுக்கப்புறம் நான் பண்ண படங்கள் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போகலனாலும் நான் வந்து தப்பான படம் பண்ணல அப்படிங்கிறதுல கொஞ்சம் தெளிவாக இருந்தேன். அப்படி இருக்கும்போது ஒரு கமர்ஷியலாக ஒரு பிஎன்சி கீழே வரைக்கும் இறங்கி ரீச் ஆகிற மாதிரி ஒரு படத்துக்கு எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ எழில் சார். அதுக்குள்ளே அடுத்த கதையை ரெடி பண்ணிட்டாரு. சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், 2-3 படம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னேன். எங்களுக்கு தெரியாம இதில் எடுத்து வச்சிருப்பாரு. அதான் என்னுடைய விநியோகஸ்த நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க. என்னோட பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவேன். அந்த ரெட் ஜெயின்ட்டோட ஸ்ட்ரென்த் வந்து அவங்க தான். அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலி சொன்னாங்க. அந்த பாகுபலி அது வந்து ஒரு சுனாமி மாதிரி அடிச்சுட்டு போயிட்டுச்சு. ஸோ ஒரு சின்ன ஒரு டவுட் இருந்தது, பண்ணலாமா வேணுமா, திரையரங்குகள் கிடைக்குமா அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருந்தது. ஆனாலும் அவங்க தான் வந்து எனக்கு வந்து நம்பிக்கை கொடுத்தாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த படத்துக்கு இந்த நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி, நம்பர் ஆஃப் ஷோஸ் எதுவாக இருந்தாலும் அவங்க கொடுத்த சப்போர்ட் தான். அனைவருக்கும் அதுக்கு நான் தனியாக நன்றி சொல்லணும். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த சரவணனுக்கு பயமே வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்காது. நாங்கள் எவ்வளோதான் விளம்பரம் பண்ணலாம் என்ன பண்ணாலும் அந்த திரையரங்குகள் கிடச்சதுனால தான். அண்ட் இமான் பிரதர் தேங்க் பண்ணணும். ஏன்னா எனக்கு ஓகேல வந்து எப்படி வேணாம் மச்சான் வேணாம் வந்து ஒரு ஹிட்டு கொடுத்ததோ அதே மாதிரி இதில் வந்து லாலா கடை சாந்தி அண்ட் எம்புட்ருக்கா சார் இந்த 2 பாட்டு வந்து மிகப்பெரிய ஓப்பனிங் படத்துக்கு கிடச்சிது. இப்போ 3வது வாரம் கிட்டத்தட்ட ஒரு 80 ஸ்க்ரீனில் இன்னும் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. ஸோ உங்கள் சப்போர்ட்டுக்கு நன்றி அண்ட் தேங்க்யூ. எல்லாருக்கும் திருப்பி நன்றி நன்றி நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். Firstly, I'd like to thank the entire team in the success kaga. I think I'm really happy to be a part of this. Romba sandosham. It feels really nice to be a part of something that is this successful. And thank you for the press and media for being here. Thank you so much for your reviews. And in the success now, it's all because of you also. Thank you. அடுத்து ரெஜினா 20 லட்சத்தை தாண்டி போயிடுச்சுன்றாங்க. இன்னும் பல லட்சத்தை தாண்டி போகும். அந்த பிரதர் சொன்ன மாதிரி ரெஜினாவை பார்த்தாங்களா என்ன பார்த்தாங்கன்னு கேட்டார். உண்மைக்கு இருமத்தில் இமான் ஒன்று ஏதோ பிளான் பண்ணி அப்பப்போ 2-3 சாங் கொடுத்துட்றாரு. அது பெரிய லெவலில் பெரிச்சார். ஆனால் இது வந்து ரெஜினாவுக்காகவே ஏதோ அண்ணனை யுகபாரதி அண்ணனை ஏதோ இது பண்ண மாதிரி தெரியுது. அந்த சாங் இன்னும் தனிப்பட்ட இந்த படத்துக்காக வந்து எழிலன் படத்துக்கு நிறையா பேர் வந்தாங்கன்னா இந்த சாங் தனிப்பட்ட முறையில் ரெஜினாக்காகவே நிறையா பேர் வர்ற மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷம். இந்த தொடர்ந்து நிறையா பாட்டு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ரெஜினாவுக்கு இன்னும் வாழ்த்துக்கள், டோட்டல் டீமுக்கு வாழ்த்துக்கள். அண்ணன் அடுத்தவும் 6வது படம் நீங்கள் வெற்றி படம் கொடுக்கணும்னே, இதே இடத்துல நாங்கள் வந்து நிற்கணும்னே. அடுத்து எங்கள் இமான் அண்ணன், யுகபாரதி அண்ணன், கண்டிப்பாக எழில் அண்ணன் இருக்க பயமே, இமான் அண்ணன் இருக்க பயமே, யுகபாரதி அண்ணன் இருக்க பயமே. கண்டிப்பாக இவங்க 3 பேரும் வாய்ப்பே இல்லை. 100% இவங்க இருக்க பயப்பட தேவையே இல்லை. ஏதோ பரிசில் எவ்வளோ காசு கொண்டு போகணுமோ கண்டிப்பாக அதோட சேர்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்து அனுப்பிச்சி விட்டுருவாங்க, தாங்க போங்க அப்படின்னு. இன்னும் தொடர்ந்து நீங்கள் படம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னே, ஹிட்டு படம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் எங்கள் படத்தில் நடித்த நண்பர்கள் அத்தனை பேரும், யோகி பாபு, ரோபோ சங்கர் எல்லாமே ஒரு பெரிய டீம். பயங்கர போர்க்களத்தோடு நடந்த இந்த ஷூட்டிங்கு பெரிய ஒரு வெற்றி ஷூட்டிங் அமைஞ்சிருக்கு. மெயினாக அது யோகி பாபு ஃப்ரெண்டு மனுஷு அடிக்கான அண்ணன். இன்றைக்கி அண்ணன் தான் அங்கே இருந்திருக்கானே. ஏன்னா அந்த அருவாள் என்ன வச்சுருக்காரா, அதோட சமீபத்தில் பார்த்து யோகி பாபுன்னு பேர் எழுதி வச்சுருக்காராம் பாபு அந்த அருவாளில். அந்த பஞ்சாயத்து நீங்கள் படம் பார்க்குறப்ப அந்த பஞ்சாயத்து என்ன நடந்துச்சோ அதே தான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு. சமீபத்தில் பார்த்தேன், பாபு மட்டும் என்கிட்ட சிக்கலை அப்படின்னு சொன்னார். இதில் எல்லாம் நடந்து ஜாலியாக இருந்து அந்த படம் நல்லபடியாக முடிஞ்சு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் மீறி ஒரு 50 பேர் நாங்கள் நடிச்சிருக்கோம்னா எங்களுக்கு பின்னாடி இந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒரு 200 பேர் வேலை செஞ்சுருக்காங்க. இந்த டைம் கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். அவ்வளோ ஒர்க் பண்ணாங்க. அத்தனை டெக்னீஷியன்ஸ், இல்லை ஃபைட்டர்ஸ், இந்த லைட்மேன், ஆர்ட் டிபார்ட்மெண்ட், உதவி இயக்குநர்கள், ஆறுமு அண்ணன், சங்கர் அண்ணன், டோட்டல் டீம் அத்தனை பேருக்கும் இந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருந்து எங்களை வெளிச்சத்தில் எங்களை பிரைட்டாக காட்டிகிட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் சரவணன் இருக்க பயமே இந்த படத்து மூலமாக நாங்கள் எல்லாத்துக்குமே எங்கள் டீம் சார்பாக நாங்கள் வாழ்த்து சொல்லிக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி.